இளைய தளபதி விஜய் வந்த பிறகு பாட்டு கேட்டார். பாட்டு கேட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் குவைட் ஆகிடுச்சு. அப்படியே நிசப்தமாகிடுச்சு. நான் பேரரசு சாரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு, அவரை பார்க்குறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் பாட்டு எழுதுறாரு. இந்த பாட்டு நான் வர விஜய் சார்கிட்ட இது ஒரு டம்மி லிரிக்ஸ் தான், இது டம்மி லிரிக்ஸ் தான், இன்னும் கரெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு நான் அதை ஒப்பேற்றுறேன். இந்த எப்படியே டியூன் ஓகே ஆகணும்ல, எங்களுக்கு டியூன் ஓகே ஆகணும்னு சொல்லும்போது அவர் வந்து இல்லை, ஒரு வரி கூட மாற்றக்கூடாது, இதான் பாடல்னார் அவர். அதான் அந்த கும்பிட போன தெய்வம் என்ற ஒரு பாடல். கண்ணம்மா அப்படின்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, வெம்பா அப்படின்னா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. மாமியாரை பார்த்தா கண்ணம்மா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. துர்காவையும் கண்ணம்மையை பார்த்தா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி துர்கா வரல, கண்ணம்மா வந்து நிகழ்ச்சிக்கு வரல. அதனால தான் ரொம்ப ஜாலியாக இயல்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஹீரோயினுக்கு வந்து சாங் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு வரல. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. இந்த 80க்கு அப்புறம் பிறந்தவனுக்குலாம் சோகம் அவ்வளோ கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸு நம்ம கஷ்டம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நம்ம கஷ்டம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு செல்லம் கொடுத்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்து அவ்வளோவா சோகம் வரலை. எவ்வளோ ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாரு. ஸோ அதனால் வந்து விதுஷ் ஒரு சந்தோஷ் சரவணன் 2 பேருக்கு வாழ்த்துக்கள். சாங்கு நீ கவலைப்படாதீங்க, கைதின் படம் வச்சு பெரிய ஹிட்டு சாங்காக இருந்துச்சு. அதில் அதெல்லாம் ஒரு படம் பார்க்கும்போது என்ன பதிவாக அதுதான். அப்படியா? இல்லை பாட்டு பற்றி பெருமிடிச்சுனா போச்சு. உங்கள் அடுத்த படத்தில் சாங் உங்களுக்கு 3 சாங் கொடுப்பாரு டைரக்டர். என்ன சார்? கண்டிப்பாக. ஓகே. சார், இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிறைவான ஒரு படம். போன வருஷமே இந்த படம் வந்திருக்கோம். இந்த கொரோனா பிடியிலிருந்து தப்பிச்சு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் எல்லா மக்களாலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். உழைத்து கொடுப்பவர்கள் பணம் 1 ரூபாய் கூட வீணாகாமல் இந்த படத்தில் கதையும் பாடல்களும் காமெடியும் கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகான கதை, ரொம்ப அழகான காமெடி. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் டிவியில் மனோபாலா சார் சொன்ன ஒரு விஷயம். அதை காமெடி அவார்டில் என்னையும் தேவதர்சனையும் +2 ஸ்டூடெண்ட்டாக நடிக்க வச்சுருக்காங்க. நடிக்கும்போது எங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு நடித்து கொடுத்தோம் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா, அவங்க ஹெட் மாஸ்டர் டீச்சராக வருவாங்க. அதே ஸ்கூலில் +2 படிச்சிருப்பாங்க. அந்த +2ல் 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் ஆகாமல் இன்னமும் அந்த ஸ்கூலில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்லாம் கேட்பாங்க, சார் இப்போயாவது கல்யாணம் முடிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. காதலிச்சு கல்யாணம் முடிச்சா தான் வாழ்க்கையா? ஏன் கடைசி வரைக்கும் காதலிக்கக்கூடாதா? நாங்கள் காதலிச்சுட்டு அப்படியே செத்து போயிடுறோம் அப்படின்வாங்க. அதாவது ஒரு காமெடிக்குள்ளேயும் ஒரு ஈரத்தை கொடுத்துருப்போம். அவங்க கண்ணும் கலங்கும், அதை பார்க்குறவங்க மனசும் கலங்கும், அப்படி வருது. அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்கள் வெவ்வேறு விதமான ஒரு கோணத்தில் கொடுத்துருக்கோம். கதையோடு சேர்ந்து கலந்து போகிற பாடலாக இருக்கும். அதே மாதிரி காமெடியும் விளக்கம் இல்லாமல், அதாவது தனித்துவம் இல்லாமல் கதையோட இந்த காமெடியை கொண்டு போயிருப்போம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோடைய நடித்து கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம். இன்னொரு நேரத்தில் அரவிந்த் ஸ்ரீராம் மியூசிக் டைரக்டர், அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகான பாடல் வரிகளை அந்த கருவில் பிறந்த காரில் கொடுத்தாரு. அவருக்கும் ஈஸ்வருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். அதே மாதிரி கேமராமேன், கூட இருந்த உதவி டைரக்டர்கள், கோ டைரக்டர் சுப்பிரமணியன், எல்லாத்துக்கும் இந்த படத்து மூலமாக என்னை எந்த அளவுக்கு நிற்க வச்சவங்கள ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த விழாவினை தொடர்ந்து வெம்பா, டாக்டர் வெண்பா, அதாவது வெம்பான்னு சொன்னால் அப்படின்னா பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு நாடகம் விஜய் டிவியில் மிக பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. அதில் 2 கேரக்டர் இருக்கும், ஒன்று கண்ணம்மா, ஒன்று வெம்பா. கண்ணம்மா அப்படின்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, வெம்பா அப்படின்னா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. மாமியாரை பார்த்தா கண்ணம்மா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. துர்காவையும் கண்ணம்மையை பார்த்தா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி துர்கா வரல, கண்ணம்மா வந்து நிகழ்ச்சிக்கு வரல. அதனால தான் ரொம்ப ஜாலியாக இயல்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கும் என்னோட நன்றியை கொடுத்து தொடர்ந்து இதை தொகுத்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உதிர் திரைப்படத்தில் சவுண்ட் இன்ஜினியராக, சவுண்ட் மிக்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டப்பிங் அண்ட் சவுண்ட் மிக்சிங்கில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆரோக்கியராஜ் சார் அண்ட் வந்து சுப்பிரமணிய சார் 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி, முதல் மேடை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆரோக்கியம் சாருக்கும், எங்கள் அண்ணன் ஆர்வீர் மன்னன் மதுரை OS மணி அண்ணன் இணைய இயக்குனர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. வேறு அவ்வளோதான், எனக்கு பேசி பழக்கம் இல்லை. நன்றி. குட் ஈவினிங் டு ஆல்.
பெரிய பிரச்சனையாக இருக்கு. வணக்கம், என் பேர் சதீஷ். இப்போது விதுஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனுக்காக விதுஷ்னு மாற்றிருக்கேன். அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ், நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி, டிபேட் மூவி. அண்ட் ஃபஸ்ட்டு சார் அப்ரோச் பண்ணும்போது இந்த மூவியோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி படம் பண்ணுறீங்களான்னாங்க. சரி, ஓகே, டிபேட் மூவி தானே, நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம், கதையெல்லாம் வந்து கேட்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். ஷூட்டிங்க்கு ஒரு 1 month முன்னாடி வந்து கதை சொல்கிறாரு. நான் ஓகே சார் சொல்லுங்கள் சார். நான் நினச்சேன் சரி கமர்ஷியலாக சொல்லுவார், ஜாலியாக அப்படியே நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணிட்டு போயிடலாம் நினச்சேன். அவர் சொல்ல தான் கொஞ்சம் பயம் வந்தது. எங்கே போய் அழுக போகிறோம், எங்கே போய் சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து ஃபீல் கொடுக்க போகிறோம்னு தெரில. சரி பார்த்துக்கலாம், எப்படி இருந்தால் ஷூட்டிங் போகும்போது சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஷூட்டிங் போனவன் தெரிஞ்சது நிஜமாலே அழுகணும் அப்படின்னாரு. கிளிசரினில் போடக்கூடாதுன்னாரு. சார் எங்கே சார் நிஜமாக அழுகிறது, இல்லை அழுதே ஆகணும் அப்படின்னாரு. லைஃப்பில் நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள், எதாவது பண்ணுங்கள், கண்ணில் தண்ணி வரணும் அப்படின்னாரு. ஸோ நிஜமாலே வந்து நம்ம லைஃப்பில் நடந்த விஷயத்த யோசித்து பார்த்து அண்டு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வந்து வேலை முடிஞ்சால் போதும் சார் விடமாட்டார். இல்லைனா 8 மணி ஆனாலும் சரி 10 மணி ஆனாலும் சரி இந்த ஷார்ட் நீங்கள் முடிக்கணும், அழுதே ஆகணும் அப்படின்றவாரு. ஸோ அழுக வச்சிருவார். ஸோ அதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக அந்த இடுக்கி, தேனி இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் போனோம். ஸோ லொக்கேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் அனுப்புவார், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் போகிறோம். நல்லா ஜாலியாக தான் இருந்தது. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, ரொம்ப மனுஷங்க யாரும் டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்மளாவே வழியை கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு போட்டில் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணியே ஆகணும், நீங்கள் நின்னே ஆகணும் அப்படிவார். சேஃப்டி எல்லாம் எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல சரி ஷார்ட் நல்லா வந்தால் போதும்னு சொல்லி மெனக்கெட்டிருக்கோம். ரொம்ப நிறையா அடிபட்டிருக்கு, கையெல்லாம் நசுங்கி நிறையா ஷார்ட்ஸ் ஒரு 2 டிலே கூட பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் அது வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அவ்வளோ அழகாக சினிமோட்டோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் சாரை பற்றி சொல்லணுன்னா, சார் ஆல் இன் ஆல் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவரே டைரக்ஷன், அவரே ப்ரொடியூசர், அவரே லிரிக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுத்துருக்காரு மூவியில் ஹீரோவாக. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். ஸோ என் கூட நிறையா பெரிய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி கமிட்மெண்ட்ஸ்னால வர முடியல. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை ஞான ஆரோக்கியராஜா சார் எழுதி இயக்கியிருக்காரு. கதை, வசனம் எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு சார் வந்து ஒரு நல்ல நடிகரும் கூட. அதை ஒரு சொல்லிக் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் மொத்தமாக 3 ரோல் வரும். அதாவது வந்து பள்ளி பருவம் வந்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, அப்புறம் 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிற பருவம், மொத்தம் 3 பருவமாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த பள்ளி பருவம், அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். எனக்கு பேராக வந்து மனிஷா அஜித்துங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார் சொல்லியிருந்தார் ஹீரோயின் பற்றி, ஹீரோயின் 2 பேர் வரல அப்படின்னு சொல்லி. இதில் மெயினாக சொல்லணுன்னா முதல்ல சொல்லிடுறேன். சார் வந்து முதல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாட்டு சொல்லியிருந்தார். அது அவரால் அந்த டைமில் பாட்டு எனக்கு அந்த ஸ்கூல் பருவத்தில் எடுக்க முடியல. இருந்தாலும் இன்னொரு சாங் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதாவது படிக்கிற வயசில் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது வந்து ஒரு நிமிடம் வந்தாலும் அந்த பாடல் வரிகள் வந்து நான் பாடுற மாதிரி வந்திருந்தது. அதனால் படிக்கிற வயசில் கல்லூரி பருவமாக இருக்கட்டும், ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும், யாரும் அந்த குடிக்க அடிமையாகாதீங்க. அந்த பாடல் எனக்கு அந்த வரிகள் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து எனக்கு சாங் கொடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் நான். இதில் ஹீரோயினுக்கு வந்து சாங் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு வரல. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. அது சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. மற்றபடி வந்து படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்களா, 90s 80s இப்போ 2K அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மக்கள் வந்து 3 ஜென்ரேஷனாக பிரிச்சிருக்காங்க. நம்ம சார் வந்து 80s 90s அந்த கிட்ஸோட, அந்த 90s கிட்ஸோட, அதான் நானும் 90s கிட்ஸ் தான், அந்த காதலை ரொம்ப அருமையாக காட்டியிருக்காரு. பள்ளி பருவத்தில் லவ் வந்தாலும் அந்த லவ் வந்தாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். இதில் மெயினாக வந்து குடிக்க அடிமையாகாதீங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் என்னோட பணிவான வணக்கம். இது என்னோட முதல் படம். இது ஆரோக்கியராஜ் சாருக்கும் சுப்பிரமணியம் சாருக்கும் என் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முதலாக வந்து அரவிந்த் ஸ்ரீராம் சார் அவங்களோட ஒரு வழி நடத்தல் மூலமாக தான் எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு வெள்ளக்கட்டி பேரழகின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பொதுவாக வந்து பல்லவி, சரணம் அப்படி போகும்.
ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சார் லிரிக் கொண்டு வந்தோடனே எனக்கு முதல் சரணம் தான் வந்துச்சு. அது எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து என் கூட உட்காந்துருப்பார் எல்லாத்தையும், அதை மாற்றுவோமா இது மாற்றுவோமான்னு. எந்த லிரிக்ஸ் சொன்னாலுமே உடனே மாற்றி கொடுக்கக்கூடிய ஆள் அவர். ஒரு டேரக்டர்ன்ற ஃபீல்டை விட என் கூட கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக உட்காந்து தான் எனக்கு வழி நடத்தினார். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று என்னென்னா, நான் வேறு எந்த படத்துலையும் அசிஸ்டண்ட்டாலாம் ஒர்க் பண்ணது கிடையாது. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு சிங்கராக வரணுன்னு தான் ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாவோட ஆசையும் அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மியூசிக் சின்ன சின்ன சாங்காக பண்ணி தான் எனக்கு சார் வந்து எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை. அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நாங்கள் வந்து நிற்கணும், இப்படி ஒரு ஆடியோ லான்ச்லாம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க. அவங்க இல்லை. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆரோக்கிய சார், சுப்பிரமணிய சார், அரவிந்த் சார், ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப நன்றி. இசையமைத்த அவர் வந்து அவங்க அம்மா இல்லைன்னு சொன்னார். எனக்கு 5 வயசுலேயே அம்மா இல்லை. இருந்தாலும் நான் நீச்சல் அடித்து வளர்ந்து வந்துட்டேன். உங்கள் அம்மா இங்கே எங்கேயோ இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக நல்லா வருவீங்க. அம்மா மேலே பாசம் இருக்கிற ஒருத்தர் கூட தோற்றாத சரித்திரமே கிடையாது. நீங்கள் நிச்சயமாக பெரிய வின்னராக வருவீங்க. எந்த இடத்துலையும் உங்கள் அம்மா ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுங்க. எனக்கு அந்த கொடுப்பனை கூட இல்லை, எங்கள் அம்மா ஃபோட்டோ கூட இல்லை. ஐயா காவல்துறை அதிகாரி சொன்னாங்க, இந்த மாதிரி படம் பார்த்த கதையெல்லாம் அவங்க கூட பரீட்சை எழுத முடியாமல் அந்த பேப்பர் எழுதி வச்சுட்டு பேப்பர் கொடுத்துட்டு போய் படம் பார்த்தா சொன்னாங்க. நான்லாம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி வச்சுட்டு தான் படம் பார்த்து 6th standard தேர்ட் இயர் பையிலோட பார்த்துவேன் மெட்ராஸுக்கு. ஆமாம், படிப்பெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நான் 42 வருஷமாக அந்த சினிமாவில் இருக்கேன். ஒரு 20 வருஷமாக ப்ரொடக்ஷன் உதவியாளர், ஆஃபீஸ் பாயா. சினிமாவில் நான் பார்க்காத வேலையே இல்லை. பார்த்து இப்போ 20 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். எல்லாம் என் முதலாளி ஐயா நீங்கள் தான். நீங்கள் உங்கள் ஆதரவில் தான் இந்த இடத்துல சிசமனோட நினைக்கிறேன். இன்று இந்த படத்தில் நடிக்க காரணமான நம்ம ஆரோக்கியராஜ் சாருக்கும் சுப்பிரமணிய சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய இயக்குனர் அண்ணன் பேரரசண்ணே, அவர் எல்லா படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. எல்லா படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் மியூசிக் தீனா அண்ணன், ஜாப்கார் தங்க மாஸ்டர், இங்கே துரசிப்பள்ளி வேல் சார், அப்புறம் முரளி அண்ணன், அவரெல்லாம் என்ன எந்த வருஷத்துலேருந்து எப்போலேருந்து பார்த்துருக்காருன்னு தெரியும். அதனால் இந்த படத்தில் நல்ல ஒரு அருமையான காமெடி இருக்கு நிறைய. நானும் முத்துக்கால் அண்ணன், நெல்லை சிவா சார், எல்லோரும் காமெடி அருமையாக எடுத்துக்காங்க. இந்த படத்தில் ஒரு 3 டைப்பாக வரும். அதில் இந்த காமெடியும் நிச்சயமாக பேசப்படும். கதை வந்து நிச்சயமாக கண்ணீர் வர வச்சிடும். இந்த படம் பாட்டு பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. கலக்கச்சுமையில் எல்லாம் கடலோர கவிதைகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி வந்து ஒரு அருமையான மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வரணும். எல்லா ஆண்டவன்கிட்ட வேட்டி கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர், தயாரிப்பாளர், இந்த படத்தில் பணியாற்றின அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. வெண்பா மேடம் தோற்று வளர்க்குறாங்க, அருமையான அவங்க ரசிகரான. அதனால் இந்த படம் வெற்றியோன்னு எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து அப்பாவோட கனவு. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, நாங்கள் அப்படியே பார்த்துருக்கோம். நைட்டும் பகலும் அப்படியே தூங்காமல் கொள்ளாமல் நினச்ச நேரம் வந்து உட்காந்து ரூமில் உட்காந்து அந்த லிரிக்ஸ்லாம் எழுதிட்டுருப்பாங்க, கதை எழுதுவாங்க, வசனம் எழுதுவாங்க. சுப்பிரமணியன் சார், சார்பானந்த், அவங்க 3 பேர் எங்கே போகிறாங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாது. நைட்டு வந்து கதவு தட்டுவாங்க. 2 மணி 3 மணிக்கெலாம் சாப்பாடு, அப்போ தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், சில நேரம் கோபமாக இருக்கும்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு. பட் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட கனவு வந்து நிறைவேறிடுச்சு. போன வருஷமே வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், எப்படியாவது இதை வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாக்டவுனால் இது வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அது போக இதில் நடித்த சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அழகாக பண்ணியிருப்பாங்க. நான் நேராக போயிருக்கேன், சில நேரம் தான் போவோம். ஷூட்டிங் போயிருந்தப்போ வந்து அந்த 1 வீக் வந்து டூயட் சாங் எடுத்தப்போ நான் போயிருக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சுது, கூட ஒர்க் பண்ணுறவங்க முதற்கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகும்போது நான் பார்த்துருக்குறேன். தூங்காமல் 3 மணிக்கெலாம் எழுப்பிவிடுவாங்க குழந்தைய வச்சுட்டு. பாப்பா வந்து அவங்க தாத்தா கூடயே போயிடுவான். ஸோ குடும்பமாக வந்து இந்த ஃபில்ம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்களே இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறோம் இதை வந்து. ஸோ எல்லோரும் ஆதரவு கொடுங்க, தேட்டரில் வந்து பாருங்கள். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி.